ஹாய்! இன்னைக்கு விளாக் என்னன்னா, நம்ம வீட்ல நெய் தாங்க காச போறோம். கிட்டத்தட்ட ஒரு 1 மாசம் இந்த ஏட சேர்த்து வச்சிருப்பேன். நம்ம வீட்ல பசும்பாலுன்றனால ஏடு அதிகமா சேரும். இதெல்லாம் நான் ஃப்ரீசர்ல போட்டு சேர்த்து வச்சிருந்த ஏடு தான். இன்னைக்கு நான் நெய் காசலான்ட்டு எடுத்திருக்கேன். நெய் காசறது ரொம்ப ஈஸி தாங்க. சேர்த்து வச்சிருந்த ஏடெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மிக்ஸி ஜாருக்கு மாத்திட்டு, கூலிங் வாட்டர் சேர்த்து 2 நிமிஷம் கேப் குடுத்து, நம்ம கிரைண்ட் பண்ணி எடுக்கணும். நம்ம வந்து தொடர்ந்து மிக்ஸி ஓட்டிட்டே இருந்தோம்னா, ஹீட்ல வந்து வெண்ணெய் திரண்டு வராது. 5 நிமிஷம் ஓட்டுறோம்னா 2 நிமிஷம் கேப் குடுத்தோம்னா, வெண்ணெய் அழகா திரண்டு வருங்க. சில் வாட்டர் சேர்த்திங்கன்னா, இன்னும் சீக்கிரமா வெண்ணெய் திரண்டு வந்துரும். அப்புறம் இந்த தண்ணியெல்லாம் வேஸ்ட்டு தாங்க. இந்த வெண்ணெய் மட்டும் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாரி ப்ராசஸ் பண்ணி தான் நெய் எடுப்பேன். இங்கேயும் நெய் கிடைக்குங்க கடையிலலாம். பியூர் நெய் தான் கிடைக்கும். ஏன்னா எல்லார் வீட்லேயும் மாடு இருக்குன்றனால. ஆனா நம்ம வீட்ல ஏடு அதிகமா யாரும் சாப்பிட மாட்டாங்கன்றனால, நான் நெய் காசிப்பேன் சம்டைம்ஸு. இந்த மாரி அரைச்சு எடுக்கும்போது எனக்கு இந்த அளவுக்கு தான் வெண்ணெய் கிடச்சிருந்தது. இத நான் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு கடாய்க்கு மாத்திக்கிறேன். கடாய சிம்ல வச்சு நம்ம கிளறிட்டே இருந்தோம்னா, பபிள்ஸ் அதிகமா வரும். அந்த பபிள்ஸ்லாம் அடங்கணுமே நம்ம முருங்கைக்கீரை கொஞ்சமா போட்டு பொரிய விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமா ஆறுனதும் நான் ஒரு கிளாஸ் ஜாருக்கு மாத்திக்கிறேன். அத வந்து நான் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறேன். ஏன்னா கசடு அதிகமா இருக்கும். நான் ஃபில்டர் பண்ணி எடுக்கும்போது எனக்கு இந்த அளவுக்கு தான் நெய் கிடச்சிது. ஃபர்ஸ்ட்டு ப்ராசஸில் ஸ்மெல் கொஞ்சம் நல்லா இருக்காது. நீங்க லாஸ்ட்டு ஃபைனல் ப்ராசஸில் வீடே உங்களுக்கு ஸ்வீட் ஸ்டால் மாரி இருக்கும். அந்த அளவுக்கு வாசனையா இருக்கும். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. என் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.